வணக்கம். பாருங்கள், ஒரு தோட்டத்தில் பனைமரம் வச்சுருக்காங்க பாருங்கள். மீண்டும் பழமைக்கு செல்கிறோம். பாருங்கள், மீண்டும் பழமையை நோக்கி நாம் செல்கிறோம். இதனுடைய நன்மைகள்லாம் மிகப்பெரிய நன்மைகள். மழை வருவதற்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பாருங்கள், வரிசையாக வச்சுருக்காரு பாருங்கள். இது மெயினான ஏரியா, வீடுகள்லாம் இருக்கும் பாருங்கள். ஃபுல்லாக வரிசையாக பனைமரம் தான். நாளைக்கு இதெல்லாம் பெரிய மரம் ஆச்சுன்னு வச்சிங்களேன், அழகாக இருக்கும். ஃபாரின்லாம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. அப்புறம் நொங்கு. இன்றைக்கி நொங்கு வந்து ஒரு காயே ஒரு 30 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு கன்று வந்து 10 ரூபா. இதனுடைய அருமை இன்றைக்கி தெரியாது. ஆனால் ஓலை பாருங்கள், இதில் ஓலை இப்போ இருந்தே நமக்கு ஓலை கிடைக்கிது. குடிசை போடலாம், குழு குழு குழுன்னு இருக்கும். ஏசியை விட ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. இதில் பல வகையான பொருட்கள் தயாரிக்கலாம், கைவினை பொருட்கள் தயாரிக்கலாம். இப்போ தான் ஒரு 6-7 அடிக்கெலாம் வந்து இருக்குது. பனைமரம் கொஞ்சம் லேட்டாக தான் வளரும். பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்கள். கீழ்ப்பகுதி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஹைப்ரிட்டுன்னு நினைக்கிறேன் நான் இது. ஏன்னா இந்த மாதிரி நார்மல் பனைமரம் இப்படி வராது. இது மேபி ஹைப்ரிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அழகாக இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், வெட்டி விட்டுருக்காங்க பாருங்கள். உள்ளே வந்து கத்திரி செடி, செங்கரும்பு வச்சுருக்காங்க, அந்த கொஞ்சம் வச்சுருக்காங்க முன்னால். அங்கே வந்து மரவள்ளி கிழங்கு, மாமரம் எல்லாம் இருக்குது. ஓலையை வெட்டி வச்சுருக்காங்க பாருங்கள்.